வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு ராஜா வேட்டையாட போகும்போது அவரோட படை பரிவாரங்களை விட்டுட்டு தனியாக தொலைஞ்சு போயிடுறாரு காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே உள்ள காட்டுவாசிகளை இவர் அணுகிறாரு. நான் அந்த மாதிரி அண்டை நாட்டு ராஜா அப்படின்னு சொன்னோடனையும் அவங்க அந்த நாட்டு ராஜாவை அவரோட அரண்மனையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு இங்கே இருந்து என்னோட சாம்ராஜ்யத்தை அடையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த காட்டுவாசிகள் 6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 நாள் இல்லை, எனக்கு 3 நாளில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாளில் கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெதுவாக தான் நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னை வேகமாக நடந்து பல்லக்கில் கூட்டிகிட்டு போய் 3 நாளில் விட்டீங்க அப்படின்னா நான் 3000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை, நீங்கள் என்னை 2 நாள்லேயே சேர்த்துட்டீங்க, அந்தளவுக்கு வேகமாக ஓடி போய் என்னை சேர்த்துட்டீங்க பல்லக்கை தூக்கிட்டு அப்படின்னா நான் 5000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டுவாசிகளுக்கு உடனே ஒரு தடுமாற்றம் வருது. இந்த 5000 பொற்காசுகளை வாங்குறதுக்காக நம்ம வேகமாக ஓடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பல்லக்கில் தூக்கி வச்சுட்டு பயங்கர வேகமாக ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க. 2 நாள் 3 நாள் ஆகுது, 3 நாள் 4 நாள் ஆகுது, 6 நாளும் ஆகுது. ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ராஜாவுக்கு பயங்கர கோவம். 2 நாளில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு 6 நாளாக எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் அந்த காட்டுவாசிகள் சொன்னாங்க, அரசே மன்னிச்சிடுங்க, இந்த காட்டில் நாங்கள் ரெகுலராக போகிற இடங்களில் வேகமாக போனதில் நாங்கள் எங்களோட கரெக்டான பாதையை நாங்கள் மறந்துட்டோம். அந்த வேகத்தில் சரியான பாதையை நாங்கள் தொலைச்சிட்டோம். அதனால் பாதை தெரியாமல் தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் ராஜா உணர்ந்துட்டாராம், நாம் சரியாக நிதானமாக போனோம் அப்படின்னா அடைய வேண்டிய இலக்கை சரியான நேரத்தில் 6 நாள்லையாவது அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம வேகம் வேகம் வேகம்னு சொல்லிட்டு நிதானத்தை இழந்து பாதையவே தொலைச்சி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தப்பை உணர்ந்தாராம். நாமளும் நிறைய நேரத்தில் எல்லாமே சீக்கிரம் வேணும், எல்லாம் வேகமாக வேகமாக சக்ஸஸாக சீக்கிரம் எல்லாமே சீக்கிரம் வேணும். அதுக்கான முயற்சிகளை மெதுவாக பொறுமையாக செஞ்சாலே நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் தான். ஆனால் உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியை யோசித்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ங்கிற கோட்டை நம்ம ரீச் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இதை யோசிச்சுக்கோங்க.